தமிழ்நாட்டில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக 14 வயது உடைய பெண் குழந்தைகளுக்கு விலையில்லா HPV தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. நாட்டிலேயே முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெண்கள் நன்றியை கூறியுள்ளனர். மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை சார்பில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு 4 மாவட்டங்களில் HPV தடுப்பூசி அளிக்கும் முன்னோடி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 27ஆம் தேதி தொடங்கி வைத்தார். கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு அதிகமுள்ள தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் 7000க்கும் மேற்பட்ட 400 மாணவிகளுக்கு தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் HPV தடுப்பூசி திட்டம் பாளையம்புதூர் மற்றும் தம்மனம்பட்டி அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்தியாவிலேயே முதலாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை அறிமுகம் செய்த அரசிற்கு முதலமைச்சருக்கும் மருத்துவர்களுக்கும் மாணவிகளின் பெற்றோர் நன்றியை தெரிவித்தனர். பெண்களுக்கு வர முக்கியமான புற்றுநோய்கள்லாம் மார்பக புற்றுநோய் முதல் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப அதிகம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால் வருதுன்னா ஒரு 99% இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்கிற அந்த வைரஸ்னால் வருதுனால இந்த வேக்சின் HPV வேக்சின் போடுறதுனால நம்மளால் ஒரு 90-95% வரைக்கும் நம்ம இந்த கேன்சர் வியாதியை நம்மளால் தடுக்க முடியும். 14 வயசுக்கு முன்னாடி போடுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 100% பாதுகாப்பு கிடைக்குது. பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நிறைய இருக்குது. அதை தடுக்கிற விதமாக இப்போ இருந்தே பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்களோட இது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டுட்டு வராங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொண்ணு இங்கே 9வது படிக்கிறான், ஸ்ரீ பொன்மலை. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த நோய் அதிகமாக தாக்கப்படுது. ஆனால் இது குழந்தைங்களே போடும்போது எதிர்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லாயிருக்கும் ஒரு நம்பிக்கையில் இருக்குதுங்க. தமிழக அரசு மகளிருக்காக இலவச பயணம், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு இலவசமாக மடிக்கணினி, நோட்டு புக்கு, சீருடை இத்தனையும் கொடுத்தாலும் ஆனால் இதை விட இந்த வேக்சின் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது, அவசியமானது. எல்லா பெற்றோரும் நம்பி போடலாம்.